ஹாய் காய்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இல்லம் தேடி கல்வியில கொரோனா டைம்ல தன்னார்வலரா ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் எடுத்தாங்க. ஸோ அது போன்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஆசிரியர் அல்லாத வேலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வலர் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில ஒர்க் பண்றீங்களா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வேற ஆசிரியரா இருந்து ரிட்டையர் ஆனீங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசு அதிகாரி இருந்து ரிட்டையர் ஆனீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் அல்லாத வேலை. இதுக்கு மினிமம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். சமூக நலத்துறை அதுக்கு ரிலேட்டடா படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் போட்டுட்டோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பிழையின்றி விண்ணப்பிக்கிறது, எனக்கு விண்ணப்ப படிவம் வேணும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் எப்படி புதுசுன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஜாப்லாம் வரதுக்கு மீண்டும் பல வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ லென்த்தா போகாது. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க, ஈஸியா கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். இது போன்ற தன்னார்வலர் வேலை வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரியப்படுத்துறேன். அதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ விரிவா பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுக்கு ஒரு 11 டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் ஃபில் பண்ணா போதும். இந்த ஜாபோட நேம் பாருங்க, சட்ட தன்னார்வலர் தொண்டர்களாக பணிபுரிவதற்கு விண்ணப்ப படிவம் சொல்லியிருக்காங்க. மாவட்ட சட்ட பணிக்குழு ஆணைக்குழுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம். ஸோ நோட்டிபிகேஷன் நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ரைட் சைடில் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ மேலே உங்களுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. கீழே வரணும், அதே மாதிரி மேலே இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அடுத்து விண்ணப்பதாரின் பெயர் கேட்டிருக்காங்க. தமிழ்ல உங்களுடைய பேர் எழுதுருங்க. தகப்பனார் கணவர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதுருங்க. பிறந்த தேதி மற்றும் வயது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு பக்கத்துல வயது போட்டுக்குங்க. 65 வயசு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 40 வேகன்சி இருக்குதுங்க. ஸோ அதனால உங்களுடைய சொந்த ஊர்லயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நீங்க ஆணா பெண்ணா மூன்றாம் பாலினத்தினா என்னன்னு சொல்லி கேட்கறாங்க, போட்டுங்க. கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி வேற ஏதாவது சேவை அனுபவம் இருந்தா அதன் விவரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன படிச்சுக்கிறீங்கன்னு எழுதுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற அனுபவம் ஏதாவது சமூக நலத்துறை வேற ஏதாவது தன்னார்வலரா நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. விண்ணப்பதாரர் மதம் மற்றும் வகுப்பு கேட்கறாங்க. அது என்னங்கிறது நீங்க வந்து பத்தலாம் பார்த்து போட்டுங்க. தொடர்பு முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி சொல்லி வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதுங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி எழுதிங்க. அதே மாதிரி தற்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு விண்ணப்பதாரர் மீது குற்ற வழக்கு ஏதேனும் உள்ளதா, உங்க மேல ஏதாவது கேஸ் இருக்குதா, எஃப்ஐஆர் இருக்குதா, தண்டனை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. என்னங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருங்க. இதற்கு முன் சட்ட தன்னார்வலர சேவை செஞ்சிருப்பான். இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது இந்த மாதிரி தன்னார்வலர் ஒர்க் பண்ணிருந்தீங்களா, சட்டம் ரிலேட்டடா அந்த டீடைல்ஸ் கேட்கறாங்க, எழுதுங்க. ஸோ அடுத்து லாஸ்ட் ரவுண்ட் பாருங்க. விண்ணப்பத்தார சட்ட தன்வர நீங்க எங்க வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருக்குது அப்படின்னு வந்து பத்தில கேட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளியா, லால்குடியா, மணப்பாறையா, முசிறி, துறையூர், ஸ்ரீரங்கம், தொட்டியா. ஸோ இத்தனை இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுடைய ஊர் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல ரிலேட்டடா எது பக்கமா இருக்குது அதை வந்து பத்தில நீங்க டெக் பண்ணிங்க. அடுத்து லெஃப்ட் சைட்ல பாருங்க 4 இடம் சொல்லி கேட்டிருக்காங்க, அதுவும் போட்டுங்க. விண்ணப்பத்தாரின் கையெழுத்து உங்களுடைய கையெழுத்து வந்து பார்த்தா போட்டுங்க. அடுத்து உறுதிமொழி. மேலே கூறிய அனைத்து தகவலும் உண்மை என சான்றளிக்கிறேன். உரிய சான்றிதழ் நகலில் இணைத்துள்ளேன் நீங்க வந்து பார்த்தா அதுக்கு கீழே ஒரு கையெழுத்து வந்து பார்த்தா நீங்க போடணும். இந்த இடத்துல போட்டுருங்க. அவ்வளவுதான் பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்மே பாருங்க, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தா ஈஸியா வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இது ஃபில் பண்ணி இதோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வைக்கணும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்காக மார்க் ஷீட் இல்லைன்னா டிசி வைங்க. அதே மாதிரி கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வைங்க. ஏற்கனவே ஏதாவது தன்னார்வலர் ஒர்க் பண்ணிருந்தீங்களோ அது வைங்க. சாதி சான்றிதழ் வைங்க. அதே மாதிரி உங்க மேல ஏதாவது குற்ற வழக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி இங்க சட்ட தன்னார்வலராக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைங்க. இந்த மாதிரி அதே மாதிரி ரொம்ப முக்கியம் ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைங்க, அட்ரஸ் ப்ரூஃபுக்காக. இதெல்லாம் வச்சு நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15/5/2026 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் எனக்கு தெரியலன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.